என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 10ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பஸ்காவாகிய கிறிஸ்து. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். பஸ்காவாகிய கிறிஸ்து. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5:7. பஸ்கா பண்டிகைக்கு முக்கியமானது ஆட்டுக்குட்டி. இயேசுவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தானே. பஸ்காவுக்கான ஆட்டுக்குட்டியை வீட்டு தலைவர்கள் தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அது பழுதற்ற ஆண்குட்டியாய் இருக்க வேண்டும். இயேசுவும் பரமபிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பழுதற்றவர்தானே. பலியிடப்பட்ட ஆட்டின் எலும்புகளில் ஒன்றையும் முறிக்கக்கூடாது. யாத்திராகமம் 12:46. அதே போல கிறிஸ்துவின் எலும்பு முறிக்கப்படவில்லை. யோவான் 19:33. இஸ்ரவேலரை எகிப்தியர் தங்கள் தேசத்திலிருந்து துரிதமாய் போய்விடுமாறு அவசரப்படுத்தியதால் இஸ்ரவேலர் பிசைந்த மா புளிக்கும் முன் எடுத்துக்கொண்டு போனார்கள். போகும் வழியில் அந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சாப்பிட்டார்கள். இந்த புளிப்பில்லா அப்பத்திற்கு பவுல் ஆவிக்குரிய புதிய அர்த்தத்தை கூறுகிறார். புளித்த மாவை பொல்லாப்பு, துர்க்குணம் ஆகியவற்றிற்கு உவமையாக கூறுகிறார். புளிப்பில்லாத அப்பம் என்னும்போது உவமையாக துப்புரவு, உண்மை ஆகிய தூய பண்புகளை குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பஸ்கா நாளில்தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். மத்தேயு 26:17. அடுத்து யோவான் 18:39 பிலாத்து பஸ்கா பண்டிகையில், நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா? ஆக இஸ்ரவேல் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற பஸ்கா நாளையொட்டி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் மரணத்தினின்றும் மனிதனை மீட்க தேவ ஆட்டுக்குட்டியான பஸ்கா பலியாக்கப்பட்டார். எகிப்திலே இஸ்ரவேலருடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட்ட இரத்தம் அவர்கள் குடும்பத்தாரை, தலச்சன்களை மரணத்தினின்று காப்பாற்றியது போல கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய மரணத்தினின்று நம்மை காத்து கொண்டது. பஸ்காவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இன்னும் பல ஒற்றுமைகள் உண்டு. பஸ்கா பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறோம் என்று தகப்பன்மார் அந்நாட்களில் பிள்ளைகளுக்கு சொல்வார்களாம். நாமும் கூட பஸ்காவையும் கிறிஸ்து பலியானதையும், நாம் பாவத்திலிருந்து விடுதலையானதையும் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், ஊருக்கு எடுத்து சொல்லுவோம். சில காரியங்கள் நினைந்து நினைந்து மகிழ வேண்டியவை. சில காரியங்கள் சொல்லி சொல்லி பரப்ப வேண்டியவை. சில காரியங்கள் நினைந்து நினைந்து மகிழ வேண்டியவை. சில காரியங்கள் சொல்லி சொல்லி பரப்ப வேண்டியவை. பஸ்காவா இயேசு அன்று பலியானாரே, ஸ்தோத்திரம் பாடி என்று போற்றிடுவோம். பஸ்காவா இயேசு அன்று பலியானாரே, ஸ்தோத்திரம் பாடி என்று
போற்றிடுவோம். மண்ணிலே பண்டிகையாய் கொண்டாடுவோம், மண்ணிலே பண்டிகையாய் கொண்டாடுவோம். விண்ணுக்கேகும் வழியை கண்டிடுவோம், விண்ணுக்கேகும் வழியை கண்டிடுவோம். ஜெபம். பிதாவே, கிறிஸ்து பஸ்காவாய் பலியானதற்காக நான் பெற்ற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன்.